அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகளுக்கான புதிய உத்தரவு. திருமணத்திற்கு பிறகும் மகள்களின் உரிமை பறிபோகாது. 3 மாத நிலுவைத் தொகை குறித்த உண்மை நிலவரம் என்ன? இந்த 3 முக்கியமான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. முதல்ல முன்னாள் படை வீரர் நலத்துறை மூலமாக ஏப்ரல் 13, 2026 ஒரு முக்கியமான கடிதம் வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முன்னாள் படை வீரர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக, அதாவது சிஏஏ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வாங்குறீங்க இல்லையா, அதற்கான விண்ணப்பங்கள் தொடங்கிடுச்சு. சிப்பாய் முதல் ஹவில்தார் மற்றும் அதற்கு இணையான ஏர்ஃபோர்ஸ் நேவி ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த கடிதத்தில் கேந்திரியா சைனிக் போர்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது நவம்பர் 30, 2026 தான் கடைசி தேதி. கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காதீங்க. விண்ணப்பித்த 5 வேலை நாட்களுக்குள்ளே மாவட்ட அலுவலகம் அதை மாநில வாரியத்திற்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான செய்தி. திருமணத்திற்கு பிறகும் மகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் உண்டு. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மகளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் அவளுக்கு இந்த பென்ஷன் எதுக்கு அப்படின்னு ரெக்கார்ட்லேருந்து பேரை எடுத்துடுறாங்க. இனிமேல் அப்படி பண்ண முடியாது. அரசாங்கம் புது உத்தரவு போட்டிருக்கு. அதாவது அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியதாரர் காலமான பிறகு குடும்ப ஓய்வூதியம் பெறுவதில் எந்த தடையோ அல்லது சர்ச்சையோ வரக்கூடாதுங்கிறதுக்காக இனிமேல் மகள்களின் பெயரை ரெக்கார்டில் இருந்து நீக்க முடியாது. ஒருவேளை அந்த மகள் பிற்காலத்தில் கணவரை இழந்தாலோ அல்லது விவாகரத்து பெற்றாலோ அவருக்கு குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கு முழு உரிமை உண்டு. இது பெண்களின் உரிமையை உறுதி செய்யும் ஒரு அருமையான நடவடிக்கை. கடைசியாக சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு பெரிய செய்தி பரவிட்டுருக்கு. கவர்மெண்ட் டிஆர் லெட்டரை ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஏப்ரல் மாதமே 3 மாத நிலுவைத் தொகை கிடைக்கும் அப்படின்னு ஒரு லெட்டரை வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. நண்பர்களே, இது முற்றிலும் தவறான தகவல். அது ஒரு எடிட் செய்யப்பட்ட லெட்டர். நிஜமான கவர்மெண்ட் உத்தரவு இன்னும் வரல. இன்னும் 1 இருந்து 2 நாளில் டிஆர் லெட்டரும் தொடர்ந்து சில நாட்களில் டிஆர் லெட்டரும் வரும். உங்களுக்கு 4 மாத நிலுவைத் தொகை, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்திற்கான நிலுவைத் தொகை மே மாதம் தான் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பழைய 58% டிஆர் விகிதப்படி தான் பணம் வரும். தயவு செஞ்சு இந்த போலி செய்திகளை நம்பாதீங்க. சரியான அப்டேட் வந்ததும் நான் உடனே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.